அத்தியாயம் 22. தருமரின் முதல் தாம்பூலம். இந்திரபிரஸ்தத்தில் ராஜதானி ஏற்படுத்திய பாண்டவர்கள் பெரிய ராஜசூக யாகம் ஒன்றை செய்தனர். அக்காலத்தில் மன்னர்கள் பலர் சுதந்திரமாக ஆட்சி புரிந்து வந்தனர். தர்மம், பண்பாடு என அனைத்தையும் மன்னர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக பின்பற்றி வந்தாலும் ஒரு மன்னரது ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டில் மாற்றரசன் நுழைய மாட்டான். ஆனாலும் அவ்வப்போது வெகு பராக்கிரமசாலியாக உள்ள மன்னன் மற்ற நாட்டு அரசர்களிடம் தூது அனுப்பி தான் ராஜாதி ராஜனாக இருந்திட அனுமதி கோரி பெறுவான். பெரும்பாலும் இந்த அனுமதியை அம்மன்னன் யுத்தம், கலவரம் என ஏதுமின்றியே பெறுவான். அவ்வாறு பிற மன்னர்களிடம் அனுமதி பெற்ற பின் மாபெரும் ஒரு ராஜசூய யாகத்தை வெகு விமர்சையாக அம்மன்னன் நடத்துவான். அந்த யாகத்திற்கு அனைத்து மன்னர்களும் வந்து பேரரசனின் ஆட்சியை மனதார ஏற்று தத்தம் நாட்டிற்கு திரும்பி சென்று விடுவர். இவ்வழக்கப்படி ஜராசந்தனின் வதத்திற்கு பிறன் பாண்டவர்கள் மன்னர்கள் அனைவரையும் வரவழைத்து ராஜசூய யாகத்தை நடத்தினர். அப்போது தங்களது அழைப்பிற்கு இணங்கி அவைக்கு வந்திருப்போருக்கு மரியாதை செய்யும் சமயமும் வந்தது. எவருக்கு முதல் மரியாதை செய்வது என்ற கேள்வி எழுந்தது. தருமர் விருத்தகரான பீஷ்மரிடம் இது பற்றி விளவிய போது அவர், தருமா, துவாரகபுரி மன்னனான கிருஷ்ணருக்கு அக்கிர பூஜையை செய்திடு என்று தன் அபிப்பிராயத்தை கூறினார். அதன்படி தருமர் தன் இளையோனாகிய சகாதேவனை அழைத்து அவன் மூலமாக பசு, துர்க்கியம், மதுவர்க்கம் போன்றவற்றை முறைப்படி கிருஷ்ணருக்கு சமர்ப்பித்தார். கிருஷ்ணர் பாண்டவர்கள் கௌரவித்ததை கண்ட சேதி தேசத்தவனான சிசுபாலன் கேலியாக சிரித்து, என்ன இது வியப்புக்குரிய அநியாயமாக உள்ளதே, ஆனாலும் வியப்பதற்கு இதில் என்ன உள்ளது? பீஷ்மனிடம் ஆலோசனை கேட்டவனோ முறை தவறி பிறந்தவன். ஆலோசனை கூறியவனோ எந்நேரமும் தாழ்ந்த இடத்தையே தேடி ஓடுகின்ற தாயின் வயிற்றில் தோன்றியவன். அவ்வளவு ஏன், அக்கிர பூஜை செய்த சகாதேவனும் ஒழுங்கு தவறி பிறந்தவன்தானே. அளித்திட்ட மரியாதையை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணனும் மாடுகளை மேய்த்து வாழும் கூட்டத்தில் வளர்ந்த மூடனாயிற்றே. இந்த முறை தவறிய நிகழ்வுகளை கண்டு கொண்டிருக்கும் அவையோரும் ஊமைகள்தானோ? மொத்தத்தில் இந்த அவையில் யோக்கியமானவர் எவரும் இல்லை போலும் என்று இகழ்ச்சியாக கூறினார். அவையில் இருந்த சிலர் தங்களுக்கு மரியாதை கிடைக்காத கோபத்தில் இகழ்ச்சியுடன் சிரித்த சிசுபாலனுடன் சேர்ந்து சிரித்தனர். இதனால் உற்சாகம் அடைந்த சிசுபாலன் பின் அவன் அவையில் இருந்த தருமரிடம், தருமா, சபையில் எத்தனையோ மன்னர்கள் இருந்த போதிலும் நீ கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்தாயே. செய்திட வேண்டிய மரியாதை செய்யாதிருப்பதும் செய்வதற்கு மேல் அதிகமாக ஒருவனுக்கு செய்வதும் பெரும் குற்றமல்லவா? பேரரசனாக விரும்பிடும் உமக்கு இது கூட தெரியாதா என்றான். மேலும் அவன் அடக்கமட்டாத கோபத்துடன், இந்த அவையில் எத்தனையோ மகான்கள் உள்ளனர், எத்தனையோ மன்னர்கள் அமர்ந்துள்ளனர். அவர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு அரசர்களுக்குரிய மரியாதையே அரசனே இல்லாத மாடு மேய்ப்பவனாக இந்த கிருஷ்ணனுக்கு கொடுத்துள்ளாயே. இவன் தகப்பன் வசுதேவன் ராஜ உக்ரசேனனின் காரியஸ்தன். ஆனால் இவன் அரச வம்சத்தில் பிறந்தவனே அல்ல. இதுவே என்னுடைய ஆட்சேபனை. உனக்கு தேவகி புத்திரனான இவனிடம் பச்சாதாபம் இருந்தால் அதை காட்டிட இதுதானா சமயம்? பாண்டு புத்திரர்கள் இவ்வாறு செய்யலாமா? பாண்டவர்களே, நீங்களோ சிறுவர்களாக உள்ளீர். உங்களுக்கு அரசவை முறைகள் தெரியவில்லை. படுகிழவனான இந்த பீஷ்மன் தவறான யோசனையை கூறி உங்களை பெரும் குற்றத்தை செய்ய வைத்துள்ளான். ஒரு நாட்டின் அரசன் இல்லாத கிருஷ்ணனுக்கு, தருமா, நீ எவ்வாறு அக்கிர பூஜை ராஜாக்கள் அமர்ந்துள்ள இந்த அவையில் செய்திடலாம்? அது மட்டுமா, அவனுடைய தகப்பன் வசுதேவன் இருக்கும்போது மகனான அவனுக்கு நீ அளித்த மரியாதையை பெற்றிட அதிகாரமில்லை. உனக்கு இவன் ஆச்சாரியனா? அதுவும் இல்லையே. ஆசாரியரான துரோணரே இங்குள்ளாரே, அவருக்கு நீ இம்மரியாதையை தரவில்லையே. ஒருவேளை இந்த இடையர் குலத்தவன் யாகம் செய்வதில் நிபுணத்துவம் வாய்ந்தவன் என்று தவறாக கருதி நீ இவனுக்கு அக்கிர பூஜையை அளித்தாயோ? யாகங்களை முறையாக நடத்துகின்ற பெரியோர்களில் முதல்வராக விளங்கும் வியாசர் கூட இந்த அவையில் உள்ளாரே. அவருக்கு கூட இம்மரியாதையை அளித்திருக்கலாமே. அடே, இதெல்லாம் கூட போகட்டும். உன் குலத்து மூத்தவனான இந்த பீஷ்மனுக்கு முதல் மரியாதையை நீ செய்திருந்தாலும் கூட அதனை ஓரளவுக்கு ஒப்புக்கொள்ளலாம்.
உங்கள் குலகுருவான கிருபாச்சாரியாரும் சர்வசாஸ்திர விசாதாரரும் வீரருமான அஸ்வத்தாமர் போன்றோரை கூட மறந்து நீ எப்படி கிருஷ்ணனை அக்கிர பூஜைக்கு தேர்ந்தெடுத்தாய் என்பதுதான் வியப்பாக உள்ளது. அரசர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கும் துரியோதனன் உள்ளானே, பரசுராமனின் சீடனாக இருந்தவனும் ஜராசந்தனை தனியாக எதிர்த்து வெற்றி பெற்ற புகழை உடையவனுமான கர்ணனை கூட நீ விட்டுவிட்டு எந்த விதமான அருகதையும் இல்லாத கிருஷ்ணனை இந்த அவையில் முதல் மரியாதைக்கு தேர்ந்தெடுத்துள்ளாயே. வயதில் மூத்தவன் அல்ல, ஒரு நாட்டு மன்னனும் அல்ல, யாக பயிற்சியை பெற்றவனும் அல்ல. வெறும் பச்சாபாதத்தில் கிருஷ்ணனுக்கு நீ அக்கிர பூஜையை அளித்தாய். மன்னர்கள் பலரையும் பெரியோர்களையும் ஒட்டுமொத்தமாக அவமதித்ததிடவே எல்லோரையும் அழைத்து இந்த அவையை கூட்டினாயா தருமா? இங்கு கூடியிருக்கும் மன்னர்களே, குந்தி புதல்வன் தருமனை நாம் பேரரசனாக ஒப்புக்கொண்டது அவனது வீரதீர பராக்கிரமத்தை கண்டு பயந்தல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவனுடைய தயவை நாடி லாபம் அடையவும் அல்ல, அவனது பகைமையை சம்பாதித்து கொள்ள வேண்டிய நிலை வருமே என்று அஞ்சியும் அல்ல. தருமம் ஒன்றையே பிரதானமாக கொண்டு அரசாழ்வான் என்று அவன் உரைத்ததை கேட்டு நாம் அவனை கௌரவப்படுத்தினோம். ஆனால் அவனோ இப்போது நம் அனைவரையும் அவமதித்து விட்டான். இனி அவனுக்கு தர்மாத்மா என்ற புகழ் தகாத ஒன்றாகும். அநியாயமான முறையில் ஜராசந்தனை கொன்ற துராத்மாவான கிருஷ்ணனுக்கு அக்கிர பூஜையை செய்த பிறகு அவனை தர்மாத்மா என்று எந்த வகையில் நாம் ஒப்புக்கொள்ள முடியும்? இனி அவனை கயவன் என்றே அழைத்திடலாம். அடே கிருஷ்ணா, இந்த பாண்டு புத்திரர்கள்தான் சுயநலத்தால் முறை தவறி உனக்கு மரியாதை செய்கிறார்கள் என்றால் நீ எவ்வாறு அம்மரியாதையை ஒப்புக்கொள்ளலாம்? தரையில் சிந்திய அவியுணவை எவரும் கவனிக்காத சமயம் பார்த்து நாய் ஒன்று தின்று விடுவதைப் போன்று உனக்கு பொருத்தமே இல்லாத மரியாதையை நீ ஏற்றுக்கொண்டாய். உன்னை பரிகசிக்க வேண்டிய பாண்டவர்கள் இவ்விளையாட்டை நடத்தியுள்ளனர் என்பதை உனக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். உண்மையில் இம்மரியாதை உனக்கு கௌரவித்திட வேண்டும் என்பதற்காக அளிக்கப்பட்டதல்ல. இந்த உண்மை உனக்கு தெரியவே இல்லை. அந்தசன் ஒருவன் அழகான பொருளை காட்டுவது போன்று நாடற்ற உனக்கு மன்னர்க்கே உரிய இம்மரியாதையை செய்து பாண்டவர்கள் உன்னை கேலிக்கு ஆளாக்கியுள்ளனர். முதல் மரியாதையை கிருஷ்ணனுக்கு தருமன் செய்தமையால் அவனது உண்மையான மனநிலையை மட்டுமல்லாது பீஷ்மனின் உள்ளத்தையும் நாம் புரிந்து கொண்டோம் என்று கோபத்துடன் கூறினான். பின் சற்று முன் வந்து அவையில் இருந்த மன்னர்களை பார்த்து, வாருங்கள் எல்லோரும் வெளியே என்று கூறி அவர்களையும் அழைத்து கொண்டு அவையிலிருந்து வெளியேறினான். வெளியே சென்று கொண்டிருந்த சிசுபாலன் உள்ளிட்ட மன்னர்களை பின் தொடர்ந்து சென்ற தருமர் அவர்களை சமாதானப்படுத்தும் வகையில் பேசியும் பயனில்லாது போனது. தருமர் இவ்வாறு வந்து சமாதானம் பேசியதில் சிசுபாலனது அகங்காரம் கூடியதே ஒழிய கோபம் சற்றும் தணியவில்லை. பின் சிசுபாலனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த போரில் சிசுபாலன் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டான். சிசுபாலனின் வதத்திற்கு பின் எவ்வித தடையும் இன்றி தருமரின் ராஜசூக யாகம் சிறப்புடன் நடந்து முடிந்து அவர் வேந்தருக்கு வேந்தராக ஆனார்.